எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இதுக்கு முன்னாடி நம்ம டயட் சார்ட் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம உடம்போட எடையை வெயிட்டை குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய பல்வேறு விதமான டயட் சார்ட் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட கமெண்டில் பல பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்ன, டாக்டர் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, நீங்கள் சொல்கிற சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளாக இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் விலை மலிவான பொருட்களை வச்சு டயட்டை தான் இருந்தால் சொல்லுங்கள், எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் பல பேர் சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே நான் அதுக்கு தலை வணங்குறேன். இன்றைக்கி ஒரு மருத்துவராக அதையும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. எனக்கு புரியுதுங்க. ஆமாங்க, இப்போ நம்ம டயட்டு வந்து பணக்காரங்க சாப்பிடக்கூடிய டயட்டு ஒரு வகையாக இருக்குது. ஒரு சில பொருள் முக்கியமாக இந்த ஸ்ட்ராபெரி, ஓட்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். இதை வாங்கி நம்ம சாப்பிட முடியாது. அப்போ நம்ம விலை மலிவான பொருளை டயட்டு பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக டயட்டு பண்ண முடியும். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற டயட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் விலை கம்மியாக தான் இருக்கும். அது இல்லாமல் முக்கியமான விஷயம், அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய பொருளாக தான் இருக்கும். அதை இந்த மாதிரி சாப்பிட்டா உடம்போட எடையை குறைக்கலாம். அதை பற்றி நான் பேச போகிறேன். வாங்க நம்ம டைரெக்டாக விஷயத்துக்குள்ளே போயிடலாம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன சாப்பிட்ணும், அப்படி சாப்பிட்டா உடம்போட எடையை வந்து எவ்வளோ வேகத்தில் குறைக்கலாம், அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். எப்போவுமே காலையில் எழுந்தோன்னா நம்ம டீ காஃபி தான் தேடுவோம். நம்ம சாதாரணமாக குடிக்கக்கூடிய டீ காஃபி இந்த டயட்டில் கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக வந்து க்ரீன் டீ இல்லைனா பிளாக் டீ சுகர் இல்லாமல் குடிக்கணும். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், போக போக பழகிரும். இல்லை எனக்கு இந்த ரெண்டுமே வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு கப்பில் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொத்தமல்லி, கரிஞ்சீரகம், கொஞ்சம் புதினா இந்த மூணையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு கப்பு அளவுள்ள தண்ணியில் கொதிக்க வச்சு அரை கப்பு வர மாதிரி நல்லா சுண்டி காஞ்ச அப்புறமா அதை வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு அரை கப்பு குடிங்க. இதுவும் டீ காஃபி மாதிரி நல்லா ருசித்து நீங்கள் குடிக்கலாம். இது காலையில். அதுக்கப்புறம் என்ன போவோம், பிரேக்ஃபாஸ்ட் நம்ம என்ன சாப்பிடுவோம், சில பேர் இட்லி, சில பேர் தோசை, சில பேர் சப்பாத்தி, சில பேர் பூரி, சில பேர் பொங்கல், கிச்சடி, அப்புறம் வந்து உப்புமா, இதெல்லாம் இருக்குது இல்லையா. இதெல்லாம் சாப்பிட்லாமா டயட்டுக்குன்னு கேட்டால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் சாப்பிட்லான்னு சொல்கிறேன். ஆனால் எவ்வளோ சாப்பிடுவோன்னு இருக்குங்க. காலையில் நீங்கள் தோசை சாப்பிட்டீங்கன்னா 2 தோசைக்கு மேலே சாப்பிடாதீங்க. ஆனால் மெல்லிசா தோசையாக இருக்கணும். அதுக்காக 2 தான் சொல்லிட்டாரே டாக்டர்னு சொல்லிட்டு கனமாக விட்டு சாப்பிட்றாதீங்க. முக்கியமான விஷயம் வந்து ஆயில்லாம் ரொம்ப சேர்க்காதீங்க. ஆயில் தோசைக்கல்லில் தடவிக்கலாம், ஆனால் தோசைக்கு மேலே ஆயில் ஊற்றக்கூடாது, கீயும் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி 2 தோசை. இட்லி உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள இட்லி பார்த்திங்கன்னா ஒரு 3 இட்லி சாப்பிட்லாம். இட்லி எப்போவுமே பார்த்திங்கன்னா நீராவியில் தயார் பண்ணக்கூடிய பொருளுங்க, ரொம்ப நல்லது தான். ஆயில் அதில் சேராது இல்லையா. ஒரு மீடியம் சைஸில் ஒரு 3 இட்லி சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தினா ஒரு 2 சப்பாத்தி. பூரி வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. ஏன்னா அது ஆயிலில் தான் நம்ம பொரிச்சு எடுக்கிறோம். பூரி வேண்டாம். அப்புறம் உப்புமா நம்ம செய்து சாப்பிட்டுக்கலாம். அளவு அதிகமாகாமல் இந்த கையளவு 1 கப் அளவுள்ள உப்புமா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சுகர் வச்சு சாப்பிடக்கூடாதுங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சமாக அந்த துவையலோ இல்லை சட்னியோ கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று தான் சாப்பிட்ணும். 3 இட்லி, 2 தோசை, கொஞ்சம் உப்புமா அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. ஏதாவது ஒன்று பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு 8லேருந்து 9 மணிக்குள்ளே சாப்பிட பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு 11, 11:30 வாக்கில் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரூட்ஸு தாங்க பெஸ்ட்டு. அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க. ஆனால் கொஞ்சமாக ஒரு சின்ன பவுலில் வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஃப்ரூட்ஸு பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக வெஜிடபிள் சாலட் இருக்கு இல்லையா, அது கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ லஞ்சுக்கு போகலாம். லஞ்சு எப்போவுமே பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 மணிக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சாதாரணமாக நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிடுவோம், அப்புறம் ஃபிஷ்ஷு ஃப்ரையி, சிக்கன் ஃப்ரையி, மட்டன் ஃப்ரையி, பீஃபு எல்லாமும் சாப்பிடுவோம். இப்போ நான் என்ன சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன். மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கு பதிலாக கருப்பு கவுனி அரிசி, அப்புறம் ஜீரக சம்பா அரிசி, இந்த ப்ரௌன் ரைஸ் இருக்கு இல்லையா, அது சாப்பிட்றது நல்லது. இல்லை எனக்கு அதை டேஸ்ட்டு பிடிக்கல டாக்டர் சொன்னீங்கன்னா ஒயிட் ரைஸு கொஞ்சமாக சாப்பிடுங்க. ப்ரௌன் ரைஸு, ஜீரக சம்பா இல்லைனா வந்து கருப்பு கவுனி சாப்பிட்டிங்கன்னா ஒரு 2 கப்பு 2 சின்ன பவுலில் சாப்பிட்லாம். ஆனால் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா ஒரு பவுலில் தான் சாப்பிட்ணும். அதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா சைட் டிஷ் வந்து நம்ம சாதாரணமாக வீட்டில் வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ கூட்டு கறியெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அவியல், பொரியல் எதாக இருந்தாலும் சரி ஆயில் ரொம்ப சேர்க்காமல் அதை சமைக்கணுங்க. அது கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க. அப்போ சோறு நீங்கள் கம்மியாக சாப்பிடும்போது அது ஈக்குவல் ஆகிடும். இல்லை நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிரில் ஃபிஷ் தான். நீங்கள் கிரில் ஃபிஷ்ஷு அப்புறம் கிரில் சிக்கன் சொன்னோன்னா பயந்துடாதீங்க. அந்த காலத்தில் நம்ம ஆதி மனிதங்க சுட்டு சாப்பிட்டது தாங்க, வேறு எதுவுமே இல்லை. சாதாரணமாக நம்ம ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃப்ரை பண்ணாமல் ஒரு தோசைக்கல் மாதிரி இல்லை ஒரு தவா மாதிரி எடுத்துகிட்டு ஆயில் அதில் ஊற்றக்கூடாது. லேசாக கொஞ்சமாக தேய்ச்சிக்கோங்க போதும். அதுவும் நல்ல செக்கிலாட்டின கடலெண்ணெய், செக்கிலாட்டின நல்லெண்ணெய், எல்லாம் ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி இருந்தால் பெஸ்ட்டு. லேசாக தேய்ச்சிட்டு அதில் அந்த நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு மாதிரியே மசாலாலாம் போட்டு தடவி வைப்பீங்க இல்லையா, அதை அந்த கல்லை போட்டு சுட்டு எடுத்துருங்க. அதுதான் கிரில்லு. கடைகளில் போய் நிறைய காசு செலவு பண்ணி கிரில்டு ஃபிஷ்ஷு, கிரில்டு சிக்கன் வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. வீட்டிலே நான் சொன்ன மெத்தடில் சுட்டு எடுத்து சாப்பிட்லாம். நம்ம குழம்பு ஆயில் சேர்த்து சாப்பிட்றத விட
நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இந்தமாதிரி க்ரில் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு இந்தமாதிரி க்ரில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயில் ரொம்ப சேர்க்காமல் குழம்பு வச்சு கூட சாப்பிட்லாம். இது வந்து லஞ்சுக்கு. அப்புறம் சாயங்காலம் வழக்கம் போல் ஒரு 5லேருந்து 6 மணிக்குள்ளே நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மிச்சரு, காரச்சேவு, போண்டா, பஜ்ஜி இதெல்லாமா இதை சாப்பிடக்கூடாது. இதுக்கு பதிலாக என்ன சாப்பிட்லான்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸு, பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட் இந்த மாதிரி பல்வேறு வகையான நட்ஸ் அண்ட் சீட் இருக்குங்க. நிலக்கடலை, அப்புறம் பூசணி விதை இது கூட சாப்பிட்லாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக சாப்பிட்ணும், பச்சையாக சாப்பிட்ணும். இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள புரோட்டீன், நார்ச்சத்து எல்லாமே கிடைக்கும். அது உடம்புல கொழுப்பை வந்து குறைக்கும். இது போக அடிஷ்னலாக கொஞ்சமாக க்ரீன் டீயோ பிளாக் டீயோ குடிச்சிக்கலாம். இல்லை வேணான்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஒரு சுடு தண்ணி குடித்தா போதும். சுடு தண்ணி இருக்கு இல்லையா, மைல்டு வார்ம் வாட்டர் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்பப்போ குடிச்சிட்டே வந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு இந்த டயட் இருக்கும்போது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நைட்டு டின்னர், இங்கே தான் விஷயமே இருக்குது. இதுதான் நீங்கள் இது வரைக்கும் பண்ண டயட்லேயே முக்கியமான விஷயம் நைட்டு டின்னர் தான். டின்னர் சாப்பிட்றத பொறுத்து தான் உடம்போட வெயிட்டு கூடுமா குறையுமா அப்படிங்கிறது தெரியும். நைட்டு டின்னர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு உள்ளே சாப்பிட்றதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ரொம்ப வேலை போகக்கூடியவங்களா இருந்தால் அட்லீஸ்ட்டு 9 மணிக்குள்ளேயாவது நீங்கள் முடிச்சிருங்க. எப்போவுமே சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து தான் நம்ம தூங்க போகணும். சாப்பிட்டு உடனே தூங்கக்கூடாது. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய உணவு தான் நம்ம சாப்பிட நானும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த இட்லி, தோசை அந்த மாதிரி விஷயங்களை விட கோதுமையில் செய்யப்பட்ட ரவை, கோதுமையில் செய்யப்பட்ட சப்பாத்தி, மல்டிகிரெயின் சப்பாத்தி இதெல்லாம் தான் நான் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஒரு உப்புமா கூட சாப்பிட்லாம், கொஞ்சமாக 1 கப் சாப்பிட்லாம், இல்லைனா 2 சப்பாத்தி சாப்பிட்லாம். இதில் ஏதாவது ஒன்று சாப்பிட்லாம். நான்வெஜ் டின்னருக்கு சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா க்ரில் பண்ணப்பட்ட சிக்கனோ ஃபிஷ்ஷோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது போக இன்னும் பசிச்சு அப்படின்னா கொஞ்சமாக வெஜிடபிள்ஸை கட் பண்ணி சாப்பிட்லாம், கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு பவுல் அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதோடு டின்னரை முடிச்சிருங்க. சில பேருக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த டயட்னால் ஏதாவது அல்சர் வந்துருமோன்னு பயந்தீங்கன்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. கர்டு இருக்கு இல்லையா, யோகட்டு, அதை தயிர் அதை எடுத்து அப்பப்போ வந்து காலையிலையோ இல்லை மத்தியானம் கொஞ்சம் தயிர் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அல்சர் பிரச்சனையே வராது. ஸோ இப்போ நான் சொன்ன டயட் எல்லாமே ரொம்ப விலை மலிவான சீப்பான டயட்டு தான். டெய்லி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான். எப்படி சாப்பிட்ணும், எந்த அளவு சாப்பிட்ணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக குறைஞ்சிரும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் பயன்பெறட்டும். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.